வணக்கம். சர்வதேச செய்திகள் வாசிப்பது இளையவேணி கிருஷ்ணா. இந்தியாவுடனான உறவு அணி விவகாரத்தை தொடர உதவும் வெள்ளை மாளிகை. அமெரிக்கா இந்தியாவுக்கு இடையேயான வலுவான உறவு அதானி மீதான குற்றச்சாட்டை தொடர்ந்து வழிநடத்த உதவும் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. சூரிய ஒளி மின்சார விநியோக ஒப்பந்தங்களை பெறுவதற்காக 2100 கோடி லஞ்சமாக இந்திய அரசு அதிகாரிகளுக்கு அதானி கொடுத்ததாகவும் அதனை மறைத்து அமெரிக்காவிடம் முதலீடுகளை பெற்றதாகவும் நியூயார்க் நீதிமன்றத்தில் வியாழக்கிழமை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து வியாழக்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பு துறையின் செயலர் கரீன் ஜூன் பியர் பேசியதாவது: அதானி மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து நாங்கள் அறிவோம். அதானி குழுமத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகளின் அம்சங்கள் குறித்து பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் மற்றும் நீதித்துறையினர் தெரிவிப்பர். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான உறவு வலுவான அடித்தளம் கொண்டது. இரு நாட்டு மக்களையும் நல்ல உறவில் உள்ளனர். உலகளாவிய பிரச்சனைகளில் முழு ஒத்துழைப்பு கொடுக்கப்பட்டு வருகின்றது. எனவே இந்த விவகாரத்தை தொடர்ந்து வழிநடத்தி செல்ல உதவும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த விவகாரத்தை பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் மற்றும் நீதித்துறை நேரடியாக கவனிக்கும் என தெரிவித்துள்ளார். மேலும் இஸ்ரேல் பிரதமருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள கைது வாரண்ட் குறித்து பேசுகையில், மூத்த இஸ்ரேல் தலைவர்களுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள இந்த கைது வாரண்டை நிராகரிக்கிறோம். இந்த விவகாரத்தில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு உத்தரவு பிறப்பிக்க அதிகாரம் இல்லை என்று அமெரிக்கா தெளிவுபடுத்தியுள்ளது. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளுடன் ஒருங்கிணைந்து முடிவெடுப்போம் என தெரிவித்தார். உக்ரைனுக்கு ஏவுகணை வழங்கும் நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும். ரஷ்ய அதிபர்: ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த உக்ரைனுக்கு ஏவுகணை வழங்கும் நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எச்சரிக்கை விதித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் 1000 நாட்களை கடந்துள்ள நிலையில் தங்களுடன் இணைந்து போரிடுவதற்காக ஆயிரக்கணக்கான வடகொரிய இராணுவ சிறப்பு படையினரை ரஷ்யா வரவழைத்துள்ளது. இதற்கு பதிலடியாக போரில் உக்ரைன் எல்லைக்குள் உள்ள ரஷ்ய நிலைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக மட்டுமே தாங்கள் வழங்கியிருந்த அதிநவீன அட்டாகமஸ் ஏவுகணைகளை ரஷ்ய பகுதிகள் மீதும் வீசலாம் என்று அமெரிக்கா அனுமதி அளித்தது. அதன் எதிர்வினையாக அணு ஆயுத பலம் பொருந்திய நாடுடன் தங்கள் மீது தாக்குதல் நடத்தும் அணு பலமற்ற நாட்டின் மீதும் அணுகுண்டுகளை வீசுவதற்கு வகை செய்யும் வகையில் தனது அணு ஆயுத கொள்கையில் ரஷ்யா மாற்றம் கொண்டு வந்தது. இதனிடையே மேற்கத்திய நாடுகளை எச்சரிக்கும் விதமாக பல 1000 கிலோமீட்டர் தொலைவு சென்று தாக்குதல் நடத்தும் திறன் கொண்ட ICBM ரக ஏவுகணைகளை மிகவும் பக்கத்தில் இருக்கும் உக்ரைன் நகர் மீது வியாழக்கிழமை ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய புட்டின் பேசியதாவது: ரஷ்யாவின் புதிய ஏவுகணையை நிறுத்துவதற்கு அமெரிக்க வான் பாதுகாப்பு அமைப்புகளால் முடியாது. இது ஒளியின் வேகத்தை விட 10 மடங்கு அதிவேகத்தில் செல்லும். ரஷ்யாவை தாக்க ஏவுகணைகள் வழங்கும் உக்ரைனின் நட்பு நாடுகளுக்கு எதிராகவும் இது பயன்படுத்தப்படும். எங்கள் நாட்டுக்கு எதிராக ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதிக்கும் நாடுகளின் இராணுவத்துக்கு எதிராக எங்கள் ஆயுதங்களை பயன்படுத்த எங்களுக்கு உரிமை உண்டு என்று நாங்கள் நம்புகிறோம். உக்ரைனின் ஆக்கிரமிப்பு தொடர்ந்தால் நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம். இது குறித்து மேற்கத்திய நாடுகள் தீவிரமாக சிந்திக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். கயானாவில் பிரதமர் மோடி 3 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டம். நைஜீரியா, பிரேசிலை தொடர்ந்து 3 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக பிரதமர் நரேந்திர மோடி தென் அமெரிக்க நாடான கயானாவுக்கு புதன்கிழமை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் அந்நாட்டு அதிபர், பிரதமர், அமைச்சர்கள் நேரில் வருகை தந்து பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். நைஜீரியா, பிரேசில், கயானா ஆகிய 3 நாடுகளுக்கு பிரதமர் மோடி 6 நாட்கள் அரசுமுறை பயணத்தை கடந்த சனிக்கிழமை தொடங்கினார். பயணத்தின் இறுதிக்கட்டமாக பிரதமர் மோடி கயானாவுக்கு புதன்கிழமை வந்தடைந்தார். இதன் மூலம் கடந்த 1968ஆம் ஆண்டுக்கு பிறகு கயானாவுக்கு வந்த முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமை மோடிக்கு கிடைத்துள்ளது. கயானா அதிபர் முகமது இர்ஃபான் அலி அழைப்பை ஏற்று வியாழக்கிழமை வரை அந்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் மோடி பல்வேறு உயர்நிலை தலைவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறார். மேலும் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ள அவர் இந்தியா கரீபியன் நாடுகள் கூட்டமைப்பு உச்சி மாநாட்டிலும் பங்கேற்க உள்ளார். கயானா, ஜமைக்கா, பஹாமாஸ் உள்ளிட்ட 15 உறுப்பு நாடுகள் இடம்பெற்றுள்ள கரீபியன் கம்யூனிட்டி கூட்டமைப்பு இந்தியா இடையிலான 2வது உச்சி மாநாடு இருதரப்பு பாரம்பரிய நல்லுறவை புதுப்பிக்கவும் விரிவுபடுத்தவும் வாய்ப்பளிக்கும் என்று பயணத்துக்கு முன்னதாக அவர் தெரிவித்திருந்தார். உற்சாக வரவேற்பு. G20 உச்சி மாநாட்டை அடுத்து பிரேசிலில் இருந்து புறப்பட்டு கயானா
தலைநகர் ஜார்ஜ் டவுனில் உள்ள விமான நிலையத்தில் வந்திறங்கிய பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முன் எப்போதும் இல்லாத வகையில் அந்நாட்டு அதிபர் முகமது இர்ஃபான் அலி, பிரதமர் மார்க் ஆண்டனி பிலிப்ஸ் அமைச்சர்கள் விமான நிலையத்துக்கு நேரில் வந்து அவரை வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து விடுதிக்கு சென்ற அவருக்கு கனடா பிரதமர் டிக்கன் மிட்செல், பார்படாஸ் பிரதமர் மியா அமோர் மோட்லி ஆகியோர் வரவேற்பு அளித்தனர். இந்த பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான நட்பை ஆழப்படுத்தும் என்று நம்புவதாகவும், பல்வேறு துறைகளில் கரீபியன் நாடுகள் கூட்டமைப்பு உடனான ஒத்துழைப்பு ஆழப்படுத்த இந்தியா ஆர்வமாக உள்ளதாகவும் கயானா வருகையொட்டி பிரதமர் மோடி எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். இந்தியா கயானா இடையிலான நெருங்கிய இருதரப்பு உறவுகளுக்கு சான்றாக ஜார்ஜ் டவுன் நகரின் சாவியை பிரதமர் மோடியிடம் நகர மேயர் ஒப்படைத்தார். மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் தகவலின்படி கயானாவில் சுமார் 3.2 லட்சம் இந்திய வம்சாவளியினர் உள்ளனர். விடுதியில் நடந்த நிகழ்ச்சியில் இந்திய சமூகத்தினரை பிரதமர் மோடி சந்தித்தார். இதையொட்டி அவர் வெளியிட்ட எக்ஸ் பதிவில், கயானாவில் உள்ள இந்திய சமூகத்தினரின் அன்பான வரவேற்புக்கு இதயபூர்வமான நன்றி. ஒருவர் தங்களின் வேர்களுடன் இணைந்திருக்க தூரம் ஒரு தடை அல்ல என்பதை அவர்கள் வெளிக்காட்டியுள்ளனர் என்றார். முன்னதாக இந்த பயணத்தின் முதல் கட்டமாக நைஜீரியாவுக்கு பிரதமர் மோடி சென்றார். கடந்த 17 ஆண்டுகளில் நைஜீரியாவுக்கு சென்ற முதல் இந்திய பிரதமரான மோடிக்கு அந்நாட்டின் 2வது உயரிய விருதான கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த நைஜர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து பிரேசிலின் ரியோ டி ஜெனீரோவில் நவம்பர் 18, 19 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்றார். இந்த மாநாட்டுக்கிடையே அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராமபோசா உள்ளிட்டோருடன் பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். மேலும் பிரான்ஸ், இத்தாலி, இந்தோனேசியா, போர்ச்சுகல், நார்வே, சிலி, அர்ஜென்டினா, எகிப்து, தென்கொரியா ஆகிய நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகளை ஆழப்படுத்துவது குறித்தும் அவர் விவாதித்தார். 3 நாடுகளின் பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி கயானாவிலிருந்து வியாழக்கிழமை புறப்பட்டு இந்தியா திரும்புகிறார். சர்வதேச பிரச்சினைகளுக்கு புத்த மத கொள்கைகள் மூலம் தீர்வு. ராஜ்நாத் சிங். சர்வதேச அளவில் நிகழும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண புத்த மத கொள்கைகளை உலக நாடுகள் பின்பற்ற வேண்டும் என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வியாழக்கிழமை தெரிவித்தார். ரஷ்யா உக்ரைன் விவகாரம், காசா போர் தொடர்ந்து வரும் நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். லாவோஸில் நடைபெறும் ஆசியான் பிளஸ் கூட்டமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்களுக்கான மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசியதாவது: எல்லை பிரச்சினை, வர்த்தக உறவில் சிக்கல் என எந்த ஒரு விவகாரமாக இருந்தாலும் அதற்கு பேச்சுவார்த்தை மூலமே இந்தியா தீர்வு கண்டுள்ளது. தற்போது சர்வதேச அளவில் பல துருவங்களாக நாடுகள் பிரிந்து வருகின்றன. இதனால் பிற நாடுகளுக்கும் பல்வேறு சிக்கல்கள் எழுகின்றன. இந்த சூழலில் அமைதி மற்றும் அகிம்சை ஆகிய புத்த மதத்தின் கொள்கைகளை பின்பற்றி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உலக நாடுகள் முயல வேண்டும். அதன் அடிப்படையில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. வெளிப்படையான பேச்சு, நம்பிக்கை, புரிதல் மற்றும் ஒத்துழைப்பை வெளிப்படையான பேச்சுவார்த்தை மேம்படுத்துகிறது. இது உலக நல்லிணக்கம் மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு வழிவகுக்கிறது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் வளமையை மேம்படுத்த ஆசியானின் பங்களிப்பு மிகவும் முக்கியத்துவமானது. ஆக்ட் ஈஸ்ட் கொள்கை 10 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள இந்த சமயத்தில் கலாச்சாரம், வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் ஆசியாவுடனான உறவை வலுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை இந்தியா எடுத்து வருகிறது. இந்தோ பசிபிக் கடல் பகுதிகளில் பின்பற்ற உள்ள நடத்தை நெறிமுறைகள் பிற நாடுகளின் உரிமைகளை பாதிக்காத வகையிலும் ஐநா கடல் சட்டம் 1982க்கு உடன்படும் வகையிலும் இருக்க வேண்டும். 10 நாடுகளை உள்ளடக்கிய ஆசியான் பிளஸ் அமைப்பின் 3 நாள் மாநாட்டில் பங்கேற்க கடந்த புதன்கிழமை லாவோஸுக்கு ராஜ்நாத் சிங் சென்றார்.